ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டோட டிசைன் காமிக்கிறேன். ஃப்ளாட்டோட டிசைன் அப்படின்னா ஒரு ரூம் என்ன சைஸ் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சைஸ்லாம் சொல்ல மாட்டேன். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 BHK அப்பார்ட்மெண்ட், ஒரு லிவிங் ரூம், அதுக்கப்புறம் ஒரு 2 பெட்ரூம், ஒன்று அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும், ஒன்று காமன் பாத்ரூம் இருக்கும், ஒன்று கிச்சன். பால்கனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ரூம்லேயே கொடுத்துருப்பாங்க. மீதி 2 பெட்ரூம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பே விண்டோ மாதிரி பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன இதில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த கண்டிஷனில் தான் இன்னும் இருக்குது ஃப்ளாட் ஒர்க். இன்னும் அவங்க இன்னும் ரெடி பண்ணலை. ஆக்சுவலாக பாக்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் எவ்வளோ ஒர்க்கு பெண்டிங் இருக்குது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். இதுதான் நம்ம இன்டீரியர் பண்ண போகிற ஃப்ளாட். இது ஆக்சுவலாக கீழே பிஓபி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ தான் இன்டீரியர்லாம் பண்ணும்போது பிஓபி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பேப்பர்ஸ் அந்த மாதிரி பேப்பர் போட்டு தான் பிஓபிலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. நான் பக்கத்து வீட்டில் ஒன்று காமிக்கிறேன், ஒரு கிச்சன். இதுதான் பக்கத்து ஃப்ளாட்டு. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே கண்டிஷன் தான். இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க கிச்சன் கவுண்டர் டாப் பண்ணுறது இப்படி போட்டிருக்காங்க. நம்ம இது வேணான்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இதோட டெப்த்து கம்மியாகிடும். நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இதோட டெப்த்து கம்மியாகிடும். பட் எனக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. கீழே பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. கீழே சென்ட்ரிங் போட்டிருக்காங்க இல்லையா, பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க. மேலே கிரானைட் போடுவாங்க. மேலே கலவை போடுவாங்க. அதுக்கப்புறம் கிரானைட்டும் போடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சு கிட்ட வந்துடும் வச்சுக்கோங்களேன். நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணாங்கன்னா திக்னஸ் கம்மியாக கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா பெருசாக எடுத்துன்னு வந்துடுவாங்க. அந்த கலவை ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்செலாம் ஏற்றி ரொம்ப அசிங்கமாக பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் கிச்சன். அவங்க இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வால் கட்டி, இந்த சைடு ஒரு வால், இந்த சைடு ஒரு வால். இதையாவது பரவாயில்ல. நீங்கள் பழைய கிச்சனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கூட ஒரு வால் கட்டி வச்சுருப்பாங்க. இப்போது 2025 அந்த மாதிரி நீங்கள் அந்த இயரில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் போடுவாங்க. அப்படியே நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஃப்ளாட்டில் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம தான் வேணான்னு சொல்லிட்டோம். இதான் டிவி யூனிட். டிவி யூனிட் இங்கே தான் பண்ண போகிறோம். இதுதான் டிவி யூனிட் இல்லை. இதுதான் மெயின் டோர். மெயின் டோர் என்ட்ரான உடனே பார்த்திங்கன்னா இங்கே தான் டிவி யூனிட் வரும். அது அப்படியே பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இங்கே ஒரு வார்ட்ரோப் வரும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பே விண்டோ நல்லாயிருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இந்த ஃப்ளாட் ஃபுல்லாகவே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே காட் வரும். இங்கே ஸ்டடி யூனிட். அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஓவராலாக இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபால் சீலிங். ஃபால் சீலிங்லாம் அவங்க பிளாஸ்டரிங்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி தான் விட்டு வச்சுருக்காங்க. பட் என்னென்னா இது இப்படியே விட்டு இதுக்கு மேலே டேரெக்டாக பெயிண்ட் அடித்தாலே போதும். சீலிங்ன்றது பிளாஸ்டரிங்ன்றது வேஸ்ட்டுங்க. பிளாஸ்டரிங் பண்ணவே கூடாது. ஏன்னா என்ன தான் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி அது பிளாஸ்டரிங் பண்ணாலும் அது ரொம்ப வருஷன்றது நிற்காது. இதுலேயே டேரெக்டாக பிஓபி இருக்கும். பிஓபியை டேரெக்டாக இதில் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நாங்கள் ஃபால் சீலிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபால் சீலிங்கே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதுலேயே பெயிண்ட் அடித்து லைட்டாக ப்ரைமர் இல்லை ஒயிட் அந்த மாதிரி ப்ரைமர் அடிச்சுட்டு தான் ஒயிட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வேணால் நீங்கள் டேரெக்டாக ஃபால் சீலிங்ன்றதை பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட சீலிங்க்கெலாம் பிளாஸ்டரிங்லாம் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது மொத்தத்தையும் கொட்டிக்கும். நீங்கள் நார்மலாக சீலிங் ரஃப்பாக இருந்ததுன்னா பரவாயில்ல. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இவங்க அந்த ப்ளைவுட்லாம் வச்சு ஷீட்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். தெரியுதுங்களா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுதான் இது ஒரு டோர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு டோர் நம்ம மெட்டீரியல் இறக்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சோஃபா வந்துடும். இங்கே பூஜா யூனிட் வந்துடும். இந்த பால்கனி வியூ ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த சைடு வந்து வாஷிங் மிஷின், அதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் அந்த மாதிரி வந்துடும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து பண்ண போகிறோம். இது வந்து காமன் பாத்ரூம் வந்து இங்கே இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. நான் அதுவும் காமிக்கிறேன். இன்னும் க்ளாசெட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிட்டிங்ஸ்லாம் எதுவுமே ஃபிட் பண்ணலை. நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேபினெட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி. இதில் வந்து டைல் வந்து ஒட்டியிருக்காங்க. இன்னும் எந்த ஒர்க்கும் எதுவுமே வந்து பண்ணலை. இந்த கண்டிஷனில் தான் வந்து நம்ம இது வரைக்கும் வந்து கேபினெட்ஸ் வந்து டெலிவரி பண்ணதே கிடையாது இந்த கண்டிஷனில். பட் என்ன கிளைண்ட் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக வந்து நம்ம வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணிடலாம். இது வந்து ஒரு பாத்ரூம், அது வந்து ஒரு பாத்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமோட இந்த பெட்ரூம் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா வெளிச்சன்றது வந்து அதிகமாக இருக்கும். வெளிச்சன்றது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டடி யூனிட். இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து 2 வார்ட்ரூப், 2 கேபினெட் வார்ட்ரூப். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ட் கிளாத்ஸ் ஹேங்கிங், இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் கூட வச்சுக்கலாம். அது பண்ணும்போது நான் காமிக்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு சின்ன பெட்ரூம். அது இந்த சின்ன பெட்ரூம் கூட நல்லாயிருக்கும். 2 விண்டோஸ் இருக்கும். இந்த மாதிரி பே விண்டோ இருக்கும்போது கீழேருந்து கிரில் வந்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சேஃப்டி இஷ்யூஸ்லாம் சின்ன பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 ஃபீட் இல்லை ஒரு 3.5 ஃபீட் வந்து கிரில் வந்து கீழேருந்து போட்டுக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் கிரில் போடலைன்னா கூட பரவாயில்ல. கிரில் போட்டிங்கன்னா இன்னும் சேஃப்டி. பட்ஜெட் இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னா எஸ்எஸ் வந்து போட்டுக்காங்க, நல்லாயிருக்கும். இதுதான் கிச்சன். ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சனில் வந்து அந்த கவுண்டர் டாப் வந்து போடுறன்ட்டு எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டாங்க. நம்ம விசிட் பண்ணுறதுக்கப்புறம் வந்து வேணான்னு சொல்லிட்டோம். அதனால் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாகவே வரும். இன்னும் நல்லாயிருக்கும். ஹைட் டேண்டம்ஸ் கேபினெட்ஸோட ஹைட்டு டெப்த்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் இந்த சைட்லாம் வந்து இன்னும் பைப் லைன்லாம் அப்படியே தெரியுது. இது அவங்களோட ஸ்கோப், இன்டீரியர் ஸ்கோப்பில் கிடையாது. நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ண மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அப்படி போகும். இது வந்து வெறும் வுட் ஒர்க்குன்றதுனால இப்படி தான் வந்து அவங்க தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் சின்ன சின்னது இருக்கும். அங்கங்கே ஒரு பாக்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல வந்து சின்ன சின்னது இருக்கும். இதில் பெருசாக எதுவுமே இருக்காது. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி வந்து எம்டிஆர் ரூம் வந்து கொடுத்தாங்கன்னா நல்ல டிசைன் வந்து பண்ணலாம். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இஷ்டத்துக்குலாம் டேண்டம்ஸ்லாம் வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஹைட் வந்து ரொம்ப 3 டேண்டம்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல 2 டேண்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை 3 வந்து யூஸ் பண்ணாலும் கூட டெப்த்து வந்து கம்மியாகிடும். இதுதான் ஓவரால் கிச்சன். இங்கே வந்து பில்டர் கொடுக்கும்போது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேபினோட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து இங்கே ரோலிங் ஷட்டர்ன்றது வந்து வந்துடும். அதனால் நிறைய சேஞ்ச் ஆகும். ஏன்னா பில்டரை வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதுவே வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்டீரியர் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும்போது கம்ப்ளீட்டாகவே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி ஆகிடும். இதாங்க ஓவராலாக ஃப்ளாட். இந்த ஃப்ளாட்டில் வந்து டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டீரியர் பண்ணும்போதுலாம் இந்த மாதிரி பிஓபிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டைல்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா பிஓபி வந்து போட்டாலும் பாருங்கள் எப்படி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பன், இந்த இடத்துல வந்து ஓப்பன் அப்படின்னா பிஓபியில் நிறைய குவாலிட்டி இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிஓபி வந்து கீழே போட்டுக்காங்க. நியூஸ் பேப்பரை வந்து போடாமல் டைரெக்டாக போட்டுக்காங்க. க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யோசிச்சிங்க அப்படின்னா டைல்ஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிஓபி வந்து போட்டுருக்காங்க. கீழே வந்து நியூஸ் பேப்பர் வந்து போடாதீங்க. இங்கே நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எதுக்காக அப்படின்னா எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். ஏன்னா பிஓபிக்கு டைல்ஸுக்கு வந்து டச் இருக்காது. நடுவில் வந்து நியூஸ் பேப்பர் தான் இருக்கும். பட் என்னென்னா நியூஸ் பேப்பர் வச்சு சும்மாவே தூக்குனாலே போதும் பாருங்கள். சும்மா தூக்குனாலே வந்துடும் இதெல்லாம். அதனால் நியூஸ் பேப்பர் வந்து போடாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து பிஓபி போட்டுக்காங்க. க்ளீன் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும்.
க்ளீனிங் ப்ராசஸ் வந்து லேபர்ஸ்லாம் வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இதுக்காக வந்து இவ்வளோ நேரம் சொல்கிறேன் அப்படின்னா, டைல்ஸ் வந்து மெயினாக ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் நல்லாயிருக்கும் டைல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.